இயக்குனர் ஆறுமுகக்குமார் இயக்கி மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடித்துள்ள ஏஸ் திரைப்படம் இன்று திரையரங்குகளில் வெளியானது. கதாநாயகியாக ருக்மிணி வசந்த் நடித்துள்ள இந்த படத்தில் யோகி பாபு, பப்ளு, கேஜிஎப் அவினாஷ், திவ்யா பிள்ளை ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். தனது பழைய அடையாளத்திலிருந்து விலகி மலேசியா வரும் நாயகன் விஜய் சேதுபதி யோகி பாபுவின் உதவியால் ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேருகிறார். அங்கு ருக்மிணி வசந்துடன் ஒரு சந்திப்பு நிகழ்கிறது. ஆரம்பத்தில் மோதலாக இருந்த இவர்களின் உறவு பின்னர் காதலாக மாறுகிறது. இந்த காதலில் ஒரு திருப்பமாக ருக்மிணியின் வீட்டை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. பணத்த காரணமாக விஜய் சேதுபதி சூதாட்டத்தில் இறங்கி பின்னர் வில்லன் அவினாஷிடம் சிக்கி கடனாளியாக மாறுகிறார். கடனை திருப்பி செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் அவர் ஒரு பெரிய கொள்ளை நிகழ்த்துகிறார். விஜய் சேதுபதி தன்னிடம் வந்த வேடத்தை நன்றாக கையாண்டுள்ளார். ஆனால் அவரது கதாபாத்திர வடிவமைப்பில் இன்னும் சுவாரஸ்யம் இருந்திருக்கலாம். ருக்மிணி வசந்த் மீண்டும் தனது அழகிய நடிப்பால் கவர்ந்துள்ளார். யோகி பாபுவின் நகைச்சுவை பல இடங்களில் வேலை செய்யாததால் படம் கீழ்மட்டமாக உணரப்பட்டது. அவினாஷ், பப்ளு, திவ்யா பிள்ளை ஆகியோர் தங்களின் வேடங்களில் நன்றாக தோன்றியுள்ளனர். ஒளிப்பதிவாளர் கரண் காதல் காட்சிகளை அழகாக படமாக்கியுள்ளார். ப்ரீ கிளைமாக்ஸ் மற்றும் கிளைமாக்ஸ் காட்சிகள் சிறப்பாக அமைந்துள்ளன. இசையில் ஜஸ்டின் பிரபாகரனின் உருகுது உருகுது பாடல் மட்டும் மனதில் நின்றது. மற்றவை வழக்கமானவை. சாம் சி.எஸ். இன் பின்னணி இசை ஆக்ஷன் காட்சிகளில் பளிச்சென்றது. எடிட்டிங்கில் சில இடங்களில் படம் மீட்கப்பட்டுள்ளது. ஏஸ் என்பது ஒரு மெதுவாக ஆரம்பித்து இரண்டாம் பாதியில் வேகமடையும் திரைப்படம். கதையில் வலிமை குறைவாக இருந்தாலும் இரண்டாம் பாதி காதல் மற்றும் ஆக்ஷன் காட்சிகளால் படத்துக்கு உயிர் கொடுக்கப்பட்டுள்ளது.